ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஒன்று வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் லாஸ்ட் மினிட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து கொடுக்க போகிறேன். இது ஒரு ரிவிஷன் கொஸ்டினாக பாருங்க. உட்காந்து இதை மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. 2 மார்க்ஸ் எப்பயுமே பிக் கொஸ்டினோட சேர்த்து பாருங்க. நான் அதே சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து ஃபார்முலா சீட் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணுமான்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதை கேட்டிருந்தீங்க. அதனால் அதுக்காகவே உங்களுக்கு இந்த வீடியோ. இது எல்லாமே ரிவிஷன் டைமுக்காக பாருங்கள். லாஸ்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாங் ஐடியாக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 உங்களுக்கு CY25C01 ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். அது போக உங்களுக்கு இந்த டைம் நடந்த அரியர் கொஸ்டினை நான் காட்டிட்டேன். அது எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 2 மார்க்ஸும் நான் காட்டுறேன். ஏன்னா அதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. 2 மார்க்ஸ்க்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க. அதாவது படிக்கிற டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிக் கொஸ்டினோட சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இப்போ pH ஆஃப் வாட்டர், அல்கலினிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெம்பரரி அண்டு பெர்மனன்ட் ஹார்னஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்த பாட்டிய கொஷின்ஸும் நல்லா பார்த்துருப்பீங்க. இது ஜஸ்ட் ஒர்க்காக பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் போகிறப்ப எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பிக் கொஸ்டின்லேயே படிச்சிருக்கப்போ ஸ்ப்ரெட்டிங் கொஸ்டினாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒர்க்காக உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்காக பார்த்துக்கோங்க. இதை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் நேனோ மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டாப் டவுன் அப்ரோச், அது போக பாட்டம் அப் அப்ரோச். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சால்ஜல் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது அரியர் கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் நம்ம கொஸ்டின் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து அரியர் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மூணாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் செல், எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல், இதில் வந்து செல் EMF, இதில் இந்த ஸ்டார் போட்டுற கொஸ்டின் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். நெர்னஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது 12லேயே இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் 12th ஏதாவது படிச்சிருக்கீங்க, அதாவது 12th கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்க ஒரு சில ஈக்குவேஷன்ஸ், ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டைம் கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அதுக்காக லாஸ்ட் எடுத்து உட்காந்து பார்த்துருக்கேன். ஏன்னா பார்த்தோமா ஞாபகம் இருக்குன்னா அதை ஜென்ரலாக ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெர்னஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரோசன் ரொம்ப முக்கியம். இதில் அனோட்டிக் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அயன் கொரோசன் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கேத்தோட்டிக் ரியாக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேத்தோட்டிக் ப்ரொடக்ஷன் எல்லாம் என்ன கேட்கலாம் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ உங்களுக்கு 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் பேட்டரிஸில் பேட்டரி என்னென்னு கேட்கலாம். EMF ஆஃப் SL இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பேட்டரி பேக் என்னென்னு கேட்கலாம். எனர்ஜி டென்சிட்டியும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரலாக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டாக சும்மா பார்க்குறக்கா ஒரு ரிவிஷன் கொஸ்டின் மாதிரி. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார்முலா ஷீட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸில் வந்து அந்த pH இதோட இது பார்த்துக்கோங்க. அடுத்து அல்கலினிட்டியோட ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹார்ட்னஸ்ஸு, அடுத்து வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் இதுக்குரியது. ஸோ அடுத்து இந்த கோகுலேஷன் இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டிசாலினேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரையும் பார்த்துக்கோங்க. இது சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நேனோ கெமிஸ்ட்ரி. இதில் வந்து அந்த 1 நேனோமீட்டர்னா எவ்வளோ அப்படிங்கிறத அந்த யூனிட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ அதுக்கப்புறம் டாப் டவுன் அண்டு பாட்டம் அப் அப்ரோச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்த பாட்டம் அப் அப்ரோச்சில் தான் உங்களுக்கு சால்ஜல் மெத்தட் வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சால்ஜல் ரியாக்ஷனோட அந்த ஹைட்ரோலிசிஸ் கண்டென்சேஷனோட அந்த ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செல் EMF அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெர்னஸ்ட் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த டிரைவ் பண்ணுறே பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி மறந்தாலும் இந்த லாஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிடாக்ஸ் உங்களுக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சிடேஷனாக லாஸ் ஆஃப் எலக்ட்ரானு, ரிடாக்ஷனாக கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல கரண்ட் பாயதுனால எங்கள் எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கண்டக்டிவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மோலார் கண்டக்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் கொராசன் ரியாக்ஷன், அனோடிக் ரியாக்ஷன், கேத்தோடிக் ரியாக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அந்த அனோடிக் ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட கேத்தோடிக் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேல்வனிக் சீரிஸ் ரூல் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு கொரோசன் ரூல்ஸ் வந்து இருக்குது, அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 5th யூனிட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் EMF இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்குற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேட்டரி எஃபிஷியன்சியும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டியும் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் பேட்டரி பேக் இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வரலாம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், அதாவது லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் போகும்போது என்னன்னு பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா இது ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ்மே இதுவுமே வருங்காங்கிறது ஒரு டவுட் தான். இருந்தாலும் லாஸ்ட்டாக பார்க்குறப்ப எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.